நான் ரொம்ப வருஷம்னு நினைக்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ ஒரு வ்ளாக் போட்டிருக்கோம். சடனாக வந்தோம், சடனாக ஒரு சாலட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. நிறைய சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ சின்னதாக ஒரு சாலட் பண்ண போகிறேன், நீங்களும் கற்றுக்கோங்க. ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு, ரெண்டு உருளைக்கிழங்கு தான், சரிதா? இதை எடுத்து நம்ம பாயில் பண்ணலாம். பாயில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்றதை காமிக்கிறேன். ஓகே, பாய். இதை பாருங்கள், ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து இப்படி பாயில் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக பாயில் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டு ஆனியன் எடுத்துருக்கோம், பிக் ஆனியன் தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு பொட்டேட்டோ வேக வச்சுருக்கேன், ரெண்டு பிக் ஆனியன் இப்போ கட் பண்ணிக்கலாம். ஓகே, வந்து ஒரு குக்கும்பரோ இல்லாட்டி ரெண்டு குக்கும்பரோ, உங்களுக்கு வந்து ஆர்கானிக்கும் கிடைக்கும், இது மாதிரியும் கிடைக்கும். ஆர்கானிக் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால நம்ம ஒன்று மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வேணும்னு சொல்கிறேன். இப்படி பொடிப்பொடியாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. எனக்கு வந்து இந்த மில்கி மிஸ்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்கூப் எடுக்கிறேன். ஓகேவா? வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பொட்டேட்டோ இதில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆனியன் போட்டுக்கணும். ஆனியன் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சுன்னா கம்மியாக எடுத்து வச்சுக்கோங்க, வேணும்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், கொரைண்டர் லீஃப் போட்டுக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சொல்ல மறந்துட்டேன், இது வந்து அவங்களுடைய அம்மா, அதாவது நம்ம செல்ல கிராண்ட் மதர், அவங்க வந்து திருவள்ளூர்லேருந்து கொடுத்தமிச்ச ஒரு காந்தாரி மிளகா. இது போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னா, நல்லா காரம் இருக்கும். சும்மா 2 போடலாம், இது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக 2 போட்டுக்கலாம், நல்லதான். ஓகே, இப்போ வந்து இந்த சில்லி போட்டுக்கிறோம். சரி, இதை கட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது பாருங்கள், இந்த காந்தாரி மிளகு வந்து இப்படி கட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த குக்கும்பர் இப்படி போட்டோன்னா அது கரெக்டாக கலர்ஃபுல்லாக தெரியும். இப்படி போட்டுட்டு இது போட்டுட்டோமா. அதுக்கப்புறமா இது வந்து சில்லி பவுடர், உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அதை அப்படி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் போடணும். இதுதான் இதோடைய சீக்ரெட்ஸ். இதில் சுத்தமாக சால்ட் போடக்கூடாது, தேவை இருக்கவங்க கொஞ்சம் ஒரு பிஞ்சு இப்படி போட்டுக்கணும். இது வந்து ஆலிவ் ஆயில், அவ்வளோதான். ஆலிவ் ஆயில் தான் கண்டிப்பாக போடணும். நீங்கள் எந்த ஆலிவ் ஆயில் வேணால் போட்டுக்கலாம், ஆனால் ஆலிவ் ஆயில் போட்டால் மட்டும்தான் அது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, செமையாக இருக்கும். அதே ஆலிவ் ஆயில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். இப்போ பாருங்கள், ஆலிவ் ஆயில் போட்டோம்ல, இப்படி போட்டுக்கணும். உங்களுக்கு தேவை இருக்க சில்லி பவுடர் போட்டுக்கணும்.
அப்போ அதோட கலர் காம்பினேஷன்ஸ்க்கு அந்த ஸ்மெல்க்கு அதுக்கும் எம்மி இப்படி இருக்கும். அதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். வா வா வா, எக்ஸலண்ட். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே செல்லக்குட்டீஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் நல்லா ட்ரை பண்ணுங்கள். சூப்பர். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சூப்பர்.